இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத நிறைய விஷயத்துல முக்கியமான ஒண்ணுதான் நேரம். இப்ப நான் ஒரு டிவி போட்டு சபரி சேனல்ல சபரி பொம்மை டிவி எதிர்காலத்துல டிவி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். டிவி சேனல் சொந்தமா. இப்ப சபரியோட பொம்மை சேனல போட்டு பார்க்குறேன்னு வைங்களேன். இப்ப நான் ஒரு 1/2 மணி நேரம் அந்த டிவி உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னா, நான் என்ன முடிவு பண்றேனோ அத தான் மத்தவங்க பார்ப்பாங்க. ஆனா மக்களுக்கு தெரியாது நான் என்ன முடிவு பண்றேனோ அத தான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோவோட படம் ஓடுது, அவங்களுக்கு பிடிச்ச பொம்மை நாடகம் ஓடுது, அவங்களுக்கு பிடிச்ச காமெடி ஓடுதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒவ்வொருத்தரோட 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரத்தையும் நான் தான் அவங்க என்ன பார்க்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்றேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் இயங்கக்கூடிய ஒரு விதம். இப்படி இயங்கக்கூடிய கார்ப்பரேட் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் யார எப்ப எப்ப அவமானப்படுத்தணும், யார் யார எப்ப எப்ப உயரத்துல கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நம்ம தமிழ்நாடு முழுக்க இல்ல, இந்தியா முழுக்க இல்ல, உலகம் முழுக்கவே நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான ஒண்ணு அப்படிங்கிறதுல யாருக்குமே எந்த விதமான ஒரு ஐயப்பாடோ, ஒரு குழப்பமோ வேணாம்னு சொல்லி நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இப்ப இன்னைக்கு என்ன காரணம்னு சொல்லி ஏன் இப்ப இந்த டாபிக் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டோம்னா, நாம என்ன பார்க்கணுங்கிறத நாம முடிவு பண்றதில்ல. இன்னொருத்தர் தான் முடிவு பண்றாங்க. சரியா? அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஜூலின்னு சொல்லி ஒரு பொண்ணு கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டு அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஒரு சில நாட்கள்லயே அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல அனைத்து டெலிவிஷன்லயும் இவங்க மூஞ்சி மட்டுமே காமிச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி தமிழ் பெண்ணா காமிச்சுட்டாங்க செய்தி ஊடகங்கள். இப்ப வந்து அந்த மிகப்பெரிய ஒரு பிம்பத்த உடைக்கணும். அவங்கள சாணிய கரைச்சு மேல ஊத்துன மாரி அவங்கள அவமானப்படுத்தணும். அவங்களுக்கு கெட்ட பேர் உருவாக்கணும். அந்த மாரி புரட்சியிலருந்து உருவாகக்கூடிய ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஏதோ ஒரு தேர்தல் நின்னு ஒரு எம்எல்ஏ ஆயிட்டா அப்டின்னா, அவ நாளைக்கு பெரிய ஆளா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ பேர கெடுத்துடணும், தேர இழுத்து தெருவுல விடணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு, ரொம்ப கஷ்டமாலாம் யோசிக்க தேவையில்ல. அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிவி ஷோ இருக்குது. அந்த டிவி ஷோல வந்து பார்த்தீங்கன்னா, 100 நாள் கலந்துக்கிற ஒரு டிவி ஷோ. அந்த டிவி ஷோல வந்து கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கும் பொழுது, அந்த பொண்ணு யோசிச்சிருக்கணும். இவங்க எதுக்கு நம்மள கூப்பிடுறாங்க? இவங்க வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி. இவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் மயமான ஒரு தொலைக்காட்சி. இவங்க எதுக்கோசரம் நம்மள கூப்பிடுறாங்க? இவங்க நம்மளுக்கு நல்லது செய்யணும்னு அவங்களுக்கு அவசியமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கோசரம் நம்மள கூப்பிடுறாங்கன்னு அந்த பிள்ளை யோசிச்சிருக்கணும். அந்த பிள்ளை யோசிக்கல. எதார்த்தமா வெளுத்ததெல்லாம் பாலுங்கிற மாரி அந்த பிள்ளை டிவி ஷோக்குள்ள போயிருச்சு. பிக் பாஸ்க்குள்ளாடி. போன ஒரு 10 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளையோட பேர கொஞ்சம் கொஞ்சமா கெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாமே ஸ்கிரிப்டடா தானே நடக்குதுன்னு சொல்லி நம்ப பிடிக்கிறது பெரும்பாலான நபர்களால அந்த பிக் பாஸ் ஷோ. நீ இந்த மாரி பேசு அப்படின்னு சொல்லி டாஸ்க் வைக்கிறோம்ன்னு சொல்லி நம்மகிட்டயே காட்டுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, நீ வந்து அந்த அந்த கம்ப்ரசர் ரூம்ல கூட்டிட்டு போய் பேசுறாங்க. நீங்க போங்க. நீங்க போய் அவிங்க கூட சண்டை போடுற மாரி இது பண்ணுங்க. ஒரு விளையாட்டு காட்டுங்கன்னு சொல்லி தூண்டி விடுற மாரி சொல்றாங்க. இந்த மாரி அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு டாஸ்க் மாரி குடுத்து அந்த பிள்ளைய சண்டை போட வச்சுட்டு, அத ஒரு 10 விதமான ஆங்கிள்ல எடுத்துட்டு, அதைய மட்டுமே நம்மகிட்ட காமிச்சு, அந்த பிள்ளை வந்து ஒரு மோசமான பிள்ளை. இங்க இருக்கிறத அங்க போய் போட்டு குடுக்குது. அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையோட பேரையே ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டாங்கல்ல அந்த பிக் பாஸ்ல. உள்ள போகும்போது மிகப்பெரிய ஒரு புரட்சி தமிழ் பெண்ணா அந்த பொண்ணு போணுச்சு. வெளியில வரும்போது ஒட்டுமொத்த ஊரே வந்து அந்த பிள்ளைய ரொம்ப தப்பான பிள்ளை. ஏன் தப்பான பிள்ளை? சண்டை போடுது. ரொம்ப பொறாம புடிச்ச பிள்ளை. தமிழ் பொண்ணு இப்படிதான் இருக்குமா? அப்படின்ற மாரி ஒரு கெட்ட இமேஜ் உருவாக்கி காமிச்சுட்டாங்க இல்லையா? இதுவே அந்த பிள்ளை அந்த பிக் பாஸ்குள்ளாடி போகாம வெளியிலேயே இருந்துருந்துச்சு அப்படின்னா, அந்த ஜூலிங்கிற ஒரு பேரு, அந்த மரியாதைங்கிறது அப்படியே இருந்திருக்கும். இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆளுங்களையும் கூட்டிட்டு வந்து பேர கெடுத்து விடுறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு வடிவேலு தமாசுல வடிவேலு போவாரு, அந்த பழத்துளி எடுத்து அடிப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு சந்துக்குள்ளாடி கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்தோனே அவன் அவன் சாணி எடுத்து அடிப்பானுங்க. அப்போ அவரு சொல்லுவாரு, "ஏன்டா ஊர் உலகமே என்ன பார்த்து பயந்துட்டு இருந்துச்சு. என்னைய ஒரு சின்ன சந்துக்குள்ள கூட்டிட்டு வந்து சாணியில அடி வாங்க விட்டுட்டியாடான்னு" சொல்லி கேட்பாரு. அந்த மாரி மிகப்பெரிய ஆளு தமிழ் சினிமாவுல உலக சினிமாக்கு ஈக்குவலா படம் எடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமலஹாசன். அவரு என்ன பேசுறாரு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 10, 15 வருஷம் ஆகும். அவ்வளவு ஒரு முன்னோக்கு சிந்தனையோட பேசுவாரு. அவர் எடுத்த அன்பே சிவம் படம் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்கிற மாரி தான் இருக்குது. குணா படம் 10 வருஷம் கழிச்சு ஹிட்டு. விருமாண்டி படம் 10 வருஷம் கழிச்சு பேசப்படுகிறது. ஏன் குணா படத்துல வந்த அந்த கண்மணி அண்ணா அத சொன்னா அந்த இளையராஜா காப்பிரைட் குடுத்துருவாரு. அந்த பாட்டு பாட வேணாம். அன்னைக்கு வந்து அந்த படத்தோட பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கேரளா சினிமால இருக்கக்கூடிய மஞ்சுமல் பாய்ஸ்ல போடுறாங்க. அப்ப அது வந்து அவருக்கு ஒரு பெருமை தான். அவரு நடிச்சிருக்கிறாருங்கிறது ஒரு பெருமை தான். இப்பேற்பட்ட பேரும் புகழும் மிக்க அந்த கமலஹாசன் சார கூட்டிட்டு வந்து, உலக நாயகன கூட்டிட்டு வந்து, ஒரு சின்ன ஒரு 100க்கு 100 ஒரு ஸ்டூடியோக்குள்ள நிக்க வச்சு, அவர சுடிதார் போட்டு நடக்க வச்சு, அவர் பேரையே கெடுத்து விட்டாங்க. அவரு பேர கெடுத்து விட்டாங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கலைத்தாயின் மூத்த மகன் கமலஹாசன் அவர்கள். அவர கூட்டிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு முக்குல நிக்க வச்சு, சுடிதார் போட்டுட்டு நட. அவரு புடவ மட்டும் தான் கட்டல. மீதி ஒரு ஆண் மகனா இருந்து பெண்கள் போடக்கூடிய ட்ரெஸ் எல்லா ட்ரெஸ்ஸையும் அவருக்கு போட்டு காமிச்சுட்டாங்க. வெளிநாடுகள்ல கோமாளி ட்ரெஸ்லாம் என்னென்ன ட்ரெஸ் வருமோ, அதையும் இவருக்கு போட்டு காமிச்சுட்டாங்க.
தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விழாவா இருந்தாலும், ஒரு ஷோவா இருந்தாலும், டிவி நிகழ்ச்சியா இருந்தாலும், அத நடத்தக்கூடிய ஆட்கள் கார்ப்பரேட் முதலாளிகள். கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கைக்கூலியா போனதுனால, கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளியாக சித்தரிக்கப்பட்டார். சித்தரிக்கப்பட்டு விட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கமலஹாசன் அப்படின்னாலே ஒரு இமேஜ் இருந்துச்சு. அவர் எப்ப இந்த நிகழ்ச்சிக்குள்ளாடி போனாரோ, அப்பறம் தான் அந்த இமேஜ் அப்படிங்கிறது இதாயிருச்சு. ஏன் இதாயிருச்சு? முதல் பிக் பாஸ்ல ஜூலி பிள்ளை இந்த மாரி தப்பு தப்பா பேசுது, பொறாம பிடிக்குதுன்னு சொல்லி அவர கழுவி ஊத்துனீங்களா அந்த பிள்ளைய? அதுக்கு அடுத்து வந்த பிக் பாஸ்ல அந்த பிள்ளை பண்ணத விட அதிகமா தான் எல்லாருமே இது பண்றாங்க. முன்ன நாகரீகமான உடை அணியிறாங்களா அந்த நிகழ்ச்சியில? கிடையாது. நாகரீகமான வார்த்தைகள் பேசுறாங்களா? கிடையாது. நல்ல கருத்துகள், நல்ல சிந்தனைகள் ஏதாவது பகிர்ந்துக்கிறாங்களா? கிடையாது. சரி அந்த நிகழ்ச்சிக்குள்ளாடியாச்சும் அவங்க ஒத்துமையா இருக்கிறாங்களா? கிடையாது. இவன் கூடய அவன் கெடுக்கிறது, அவன் கூடய இவன் கெடுக்கிறது, கார்ல உட்காந்தா தள்ளி விடுறது, கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறது, இத வந்து இயல்பா மனிதர்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு கருத்து முரண்பாடு, மோதல்கள். இத வீடியோ புடிச்சு வெளியில காமிச்சு, அதுக்கோசரம் டிஆர்பி மார்க்கெட் இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டு, நான் வந்து உங்ககிட்ட ஃபோன்லாம் புடுங்கி வச்சுட்டு தான் அனுப்புவேன். 100 நாள் உங்ககிட்ட ஃபோன் கிடையாது. நான் காலையில ஆனா பாட்டு போடுவேன். நீங்க வந்து ஆடணும். என்ன பழக்கம் இதெல்லாம்? என்ன பழக்கண்ணே இது? என்ன பழக்கம் இது? பகத் பாசில் அவர்கள் கேட்குற மாரி, என்ன பழக்கம் இது? தெரிஞ்சோ தெரியாமலோ மக்கள் வந்து இந்த பிக் பாஸ் ஷோக்கு அடிக்ஷன் ஆயிட்டாங்க. இத வந்து நம்மளால மாத்த முடியாது. மக்களா சுய எழுச்சியா, மக்களா புரிஞ்சுகிட்டு மாறுறதுக்கு இன்னொரு 200 வருஷம் ஆகும். அதுக்குள்ளாடி அவன் பிக் பாஸ் எத்தனையோ ஒரு 500 எபிசோடு தாண்டி போயிருவான். மாறும். நாம நெனைக்கிறத விட அன்னைக்கு இருந்த பிக் பாஸுக்கும், இன்னைக்கு இருந்த பிக் பாஸுக்கும் நெறைய மாற்றங்கள் இருக்குது. முதல் பிக் பாஸ் வந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட உட்காந்து பார்க்கலாம். ரொம்பவே எதார்த்தமா, ரொம்பவே சகஜமா இருந்துச்சு. அவங்க உள்ளாடி வரும்போது இது எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது. அத கலந்துக்கிட்டவங்களுக்கும் தெரியாது. முதல் இது எதார்த்தமா ரொம்ப நல்லா அருமையா போயிருந்துச்சு. அதுக்கு அடுத்தடுத்து வந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே, முன்னாடியே எல்லாம் பிரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டாங்களோ என்னமோ தெரியல. குனிஞ்சா சாரி, நின்னா சாரி, கை இடிச்சா சாரி, மொறச்சு பார்த்தா சாரி, வேணும்னே நடிச்சு, 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 நடிச்சு மக்கள ரொம்ப இது பண்ணிவிட்டாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, டிவி பார்க்குறது, பார்க்காதது உங்களோட விருப்பம் தான். பாருங்க, பார்க்காம போங்க. நான் அத பத்தி சொல்லல. டிவி பார்த்தா என்ன நடக்குதுன்னா, இப்ப நான் ஒரு டிவி பார்க்குறேன் அப்டின்னா, நான் அந்த டிவில என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு, அந்த நிறுவனத்துடைய முதலாளி தான் முடிவு பண்றாரு. இப்ப அந்த 1 மணி நேரம் அவன் இந்த நிகழ்ச்சி தான் பார்க்கணும். இந்த ஒரு சண்டை நிகழ்ச்சி தான் பார்க்கணும். இந்த ஒரு குடி கெடுக்கிற நிகழ்ச்சி தான் பார்க்கணும். இவன் 1 மணி நேரம் இவன் சும்மா இருந்தான் அப்டின்னா, இவன் வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு வேற ஏதாவது யோசிப்பான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 1 மணி நேரத்த இவன்கிட்ட இருந்து புடுங்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாரி ஒரு மழலை தன்மை. இன்னும் ஒரு சிலருக்கு பிடிச்ச மாரி ஒரு அட்ராக்டிவான மூவ்மெண்ட்ஸு. இன்னும் ஒரு சிலருக்கு பிடிச்ச மாரி சண்டை காட்சிகள். ஒரு பிக் பாஸ் ஒரு 1 மணி நேரம் ஓடுது அப்டின்னா, 3 விளம்பரம் போடுறாங்களா? அந்த 3 விளம்பரத்துல 1/4 மணி நேரம் காமெடி. அடுத்த 1/4 மணி நேரம் வந்து ஃபைட்டு. அடுத்த 1/4 மணி நேரம் கடைசியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். அந்த ஒரு கன்டென்ட்ட கொண்டு வந்து வைப்பாங்க. அப்ப எல்லா தரப்பு மக்களையுமே கவர்ந்து இழுக்கிற மாரி, இம்ப்ரெஸ் பண்ற மாரி தான் அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பீங்களோ, பார்க்காம இருப்பீங்களோ, அது உங்களோட விருப்பம். நான் யாரையும் பாருன்னு சொல்லல, பார்க்காதன்னு சொல்லல. நான் பார்க்கறதில்ல. எனக்கு அதுல விருப்பம் இல்ல, உடன்பாடு இல்ல. நான் எப்ப வந்து இந்த மாரி வந்து புரட்சியாளர்களையும், புரட்சி பண்றாங்களோ இல்லையோ, எதார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு நபரையும் கூட்டிட்டு வந்து, தேர இழுத்து தெருவுல விட்டு பேர கெடுத்து விடுறாய்ங்களோ, அப்பேற்பட்ட நிகழ்ச்சி அப்படிங்கிறத நான் பார்க்கறது இல்ல.